இதை வச்சா சக்தி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இதை வச்சால் சக்தி இருக்காது. இதனுடைய வேருக்கு தான் சக்தி அதிகம். வாசல்ல கட்டி தொங்க வச்சீங்க அப்படின்னா இது வந்து எதிர்மறை ஆற்றலை நிராகரிக்கக்கூடியது. எதிர்மறை ஆற்றல் நிராகரிக்கக்கூடியதுன்னா என்னன்னா, இதனுடைய வேர் எடுத்து பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி மாயாஜால வேலைகளை இது செய்யாது. தகரத்துல வச்சு மடக்கி கொடுத்தா கை சுடாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பா இது செய்யவே செய்யாது. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இந்த ஒரு மூலிகை கொல்லிமலையில அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இது உண்மையா பொய்யா, இது என்ன ஏது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம் வரும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மூலிகையை பத்தி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா உடனே வந்து இது நீங்க வியாபாரம் பண்றீங்களா, இது விற்கிறதுக்காக நீங்க வீடியோ போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உண்மையிலே எங்களுக்கு இதை வியாபாரம் பண்ணணும், விற்கணுங்கிற தேவைகள் எதுவுமே இல்லை. இதை பத்திய உங்களுக்கு நாலேஜ் தெரியணும், இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இதை நீங்க வந்து இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு கோயிலை பத்தி ஒரு விளக்கம் சொல்றோம் அப்படின்னா அந்த கோயில் வந்து எனக்கு சொந்தமான கோயில், நான் சொந்தக்காரங்க கட்டுறது அது மாதிரி கிடையாது. இல்லை, நீங்க ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்காவது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா இந்த பொருள் நம்ம இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதாக தான் நம்ம பண்றோம். அதே சமயத்தில் இந்த மூலிகைகள் உங்ககிட்ட கிடைக்குமா, எங்களுக்கு வேணும்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது எல்லாமே விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு. ஆன்மீகம் மிகப்பெரியது, கடலளவு இருக்கக்கூடிய ஆன்மீகம். இதுல ஒவ்வொன்றுமே எந்தெந்த பொருள்களை எப்படி எப்படி பயன்படுத்தினா அந்த ஆன்மீகத்தினுடைய முழு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பிச்சோம். ஆன்மீக தெளிவு, நம்மளுடைய தேவையான ஆன்மீக தெளிவு, வாழ்வியல் சிக்கல்களுக்கான வழிகாட்டுதல் தான் நம்ம இந்த சேனலுடைய நோக்கமே. ஸோ எதுவுமே விற்பனைக்கானது அல்ல. இறைவனுடைய கருணையினால் நம்ம நிறைந்த செல்வத்துடன் தான் இருக்கிறோம். அப்படிங்கிறது விற்பனைக்காக அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எளிமையாக நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே போட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து இதை வந்து தயவு செஞ்சு வியாபார பொருளாக விற்பனை பொருளாக தெரிஞ்சுக்க வேண்டாம். இது வந்து இதனுடைய பெயர் வந்து மோதிர கன்னி அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து மதிமயக்கின்னு சொல்றாங்க. மோதிர கன்னி அப்படிங்கிறது இதனுடைய பேரு. இந்த வடிவங்களை பார்த்தீங்கன்னா பழைய காலங்கள்ல இந்த வடிவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கேட்ல என்ட்ரன்ஸ் பகுதியில் என்ன பண்ணுவாங்க, இப்படி வளைச்சு வச்சிருப்பாங்க. கேட்ல என்ட்ரன்ஸ் பகுதியில் இப்படி வளைச்சு வச்சிருப்பாங்க. இந்த டிசைனே இதுதான். இந்த மோதிர கன்னி வடிவம் தான் பழைய காலத்து கேட்டுகளை டிசைனே இதுதான் வச்சிருப்பாங்க. காரணம் அப்படின்னா இதுக்கு 2-3 விஷயங்கள் உண்டு. இது ஆன்மீகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா, இதுல எந்த குறைபாடுகளுமே கிடையாது. ஆனா இதை வச்சா சக்தி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இதை வச்சால் சக்தி இருக்காது. இதனுடைய வேருக்கு தான் சக்தி அதிகம். மோதிரக்கண்ணியினுடைய வேருக்கு மிகப்பெரிய வசீகர ஆற்றல் உண்டு. இது வந்து புதன் கிரகத்தால உண்டாகக்கூடிய தோஷங்களையும் சந்திரனால உண்டாகக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. இதை வந்து வேற முறைப்படி பூஜை பண்ணிட்டு வளர்புறையில் வரக்கூடிய புதன்கிழமை நாட்கள்ல முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த அப்படின்னா இதுக்கு பயன் இல்லையானா இதுக்கு பயன் உண்டு. என்ன மாதிரி பயன் இருக்கு அப்படின்னா, வாசல்ல கட்டி தொங்க வச்சிங்க அப்படின்னா இது வந்து எதிர்மறை ஆற்றலை நிராகரிக்கக்கூடியது. எதிர்மறை ஆற்றல் நிராகரிக்கக்கூடியதுன்னா என்னன்னா, கண் திருஷ்டினால் வரக்கூடிய தாக்கம், ஏவல் பில்லி சூனியங்களால் வரக்கூடிய தாக்கம், இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் நிராகரிக்கக்கூடியது. இதை வந்து முழு செடியாக இது மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இலைகள்லாம் வரும். இலைகளோட சேர்த்து நீங்க வாசப்படியில கட்டி வச்சிங்க அப்படின்னா அது அந்த வேலைகளை செய்யும். இதனுடைய வேரை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூஜை அறைகள்ல வைக்கணும். மோதிரக்கண்ணியினுடைய பயன்கள்னு போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து பயன்படுத்தின விஷயங்கள் தான் இது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இலைகளை வீடுகளில் சாம்பிராணி தூபங்கள்ல போடும் பொழுது எதிர்மறை சக்திகள் விலகும். இதனுடைய வேர் எடுத்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தோஷங்கள், சந்திர தோஷம் புதன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்துல இந்த இலைகளை வந்து கையில வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடை தணிச்சு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதோ பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை உணரக்கூடிய ஒரு சக்தி எனக்கு வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகை இலைகளுக்கு உண்டு. ஸோ இதை தவிர மேஜிக் வேலைகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. இந்த மோதிரக்கண்ணின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமான ஒரு மூலிகை. பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இது ரொம்ப சாதாரணமான மூலிகைகள் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஈஸியா எடுக்கவும் முடியாது. இது வந்து கொல்லிமலை பகுதிகளில் இப்போ வந்து விற்பனைக்கு இருக்குது. இப்போ முதல்லாம் வந்து விற்பனைகள் இருக்காது. கொல்லிமலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி விற்பனை செய்வாங்க. அதே மாதிரி எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போற வழியிலும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நான் பார்த்துருக்கேன் நான். ஆனா இது என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி மாயாஜால வேலைகளை இது செய்யாது. இதனுடைய வேர்கள் தான் செய்யும். வேர்கள் வந்து செய்யும். இது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் இதாகவும் இருக்கிறதுனால இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட வேற எந்த விதமான மேஜிக் வேலையும் இது செய்யாது. தகரத்தில் வச்சு மடக்கி கொடுத்தா கை சுடாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக இது செய்யவே செய்யாது. ஏன்னா அதனுடைய தன்மையே இதுக்கு கிடையவே கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னா முதல்ல இது எரிஞ்சு போயிடும்ல, இது குச்சி தானே, இது எரிஞ்சு போய் சாம்பலா தான் ஆகும். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. எதுவுமே வைரல் பண்ணுன்றதுக்காக ஒரு விஷயங்கள் பண்றது தான். ஆனா இதனுடைய தன்மை அப்படிங்கிறது இதுதான். மருத்துவத்துல நிறைய பயன்கள் இது உண்டு. இந்த செடி வந்து மருத்துவத்துல ஏகப்பட்ட பயன்பாடுகளுக்கு வருது. ஸோ அதே மாதிரி மருத்துவத்தை பொறுத்தவரை நம்ம டைரக்டா எடுத்ததுமே இந்த தலையை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி டக்குன்னு நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்புல வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த தத்துவ குறைபாடுகள் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பார்த்துதான் மருத்துவத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடியது ஒரு விழிப்புணர்வும்
இதை பற்றிய ஒரு தெளிவும் தான். சரிங்களா? அதனால உடனே இது வந்து அதுக்காக இது வந்து வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை, இது வேலை செய்யும். ஆனா அது எப்படி பயன்படுத்தணுங்கிறது முறையா பயன்படுத்துனீங்கன்னா தான் இது வேலை செய்யும். சரிங்களா? அதனால இந்த மோதிர கண்ணி மதி மையக்கியாக நிச்சயமாக செயல்படும். அதை பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்தினால் அதனால அனைவரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி.